மற்றொரு முக்கியமான இன்றைய 2026 தேர்தல் களத்தில் இப்போ நாம் தமிழர் கட்சியின் வந்து சீமான் வந்து கல் இறக்கும் போராட்டம், ஆடு மாடுகளுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம், மரங்களோடு மாநாடு, அப்புறம் செஞ்சிக்கோட்டையை கோனேரிக்கோன் கோட்டை என்று மாற்ற வேண்டும் என்று ஒரு போராட்டம். இன்று சமுதாய அளவில் பல்வேறு போராட்டங்களை அவர் முன்னெடுத்து வருவது அந்த நாம் தமிழர் கட்சியினோட சீமானோட அந்த வாக்கு வங்கியை இந்த தேர்தலில் அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களா அல்லது குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை தந்தை பெரியார் விமர்சனமும் இதில் முக்கியமானதாக கருதப்படுது. அதாவது அவர் ஒரு அரசியல் கட்சி வைத்திருக்கிறார், தேர்தல்களில் போட்டியிடுகிறார், தனித்து போட்டியிடுகிறார், தனக்கான கொள்கைகளை அவர் சொல்லுகிறார். ஆனால் எங்களை எதிர்கொள்கிற அளவிற்கு அவருக்கு அமைப்பு ரீதியாகவோ கொள்கை ரீதியாகவோ பலம் இல்லை. எனவே அவரை பற்றி நாங்கள் பெரிதாக கவலைப்படவில்லை. இருந்தாலும் ஒரு 8% ஓட்டு சார், 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. அவர் எவ்வளவு வேணாலும் வாங்கட்டும், எங்களுக்கு அதை பத்தி ஆட்சேபம் இல்லை, எங்களை அது பாதிக்காது, அவ்வளவுதான். இந்த தேர்தல் களத்தில் இந்த 4 முனை போட்டி இங்கிறது ஓரளவுக்கு உறுதியாக இருக்கு. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஒரு முனை போட்டியும், திமுக ஒரு தலைமையிலான கூட்டணி, இந்த 2 கட்சிகளுக்கும் இடையேதான் போட்டி என்று கூறினாலும் இல்லை, போட்டி என்பது திமுக கூட்டணிக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்று விஜய் கூறுகிறார். உண்மையிலே அதிமுக பாஜகவுக்கும் திமுகவுக்கும் போட்டியா அல்லது திமுக கூட்டணிக்கும் தாவேகாவுக்கும் போட்டியா சார்? எங்களுடைய கூட்டணிக்கும் பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவை பெற்று நிற்கின்ற எடப்பாடி அவர்களுடைய கூட்டணிக்கும் தான் போட்டி. ஏன்னா நீங்க நீண்ட நெடிய காலமாக அரசியல் களத்தில் பல தேர்தல்களை வாக்குகள் மாறுவது, வாக்குகள் பிரிவது ஆகியவற்றை வந்து கடுத்திருக்கிறீங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அந்த 4 முனை போட்டி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பது நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால கேட்கல. பொதுவாக இந்த கூட்டணியில் ஒரு புதிய ஃபோர்ஸ் விஜய் என்ற கட்சி வந்ததுக்கு பிறகு ஒருவேளை 3வது இடத்துக்கான போட்டி யாருக்காவது இருக்கும் சார்? நீங்கள் வந்து எங்களுக்கும் பாஜக கூட்டணி தான் போட்டின்னு சொல்லிட்டீங்க, பாஜக கூட்டணி அதிமுகவுக்கும் தான். 3வது இடத்துக்கான போட்டி யாருக்காவது இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4 முனை போட்டினால கேட்குறேன். தேர்தல்ல முதலில் ஓடுகிறவருக்கும் அவருக்கு அடுத்து வருகிறவருக்கும் தான் போட்டி. அதன் பிறகு 30 பேர் வருவார்கள். எனவே அதையெல்லாம் போட்டியாக எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த 2 பேருக்கு தான், அது கூட போட்டி அல்ல, முதலில் வருகிறவர் இரண்டாவதாக வருகிறவர் என்பதுதான் நிலைப்பாடு. முதல்ல எங்களுடைய கூட்டணி வரும், இரண்டாவதாக அவர்களுடைய கூட்டணி வரும். இறுதியாக நிறைவாக அந்த அரசியல் சதுரங்கத்தோட நிறைவான கேள்வி சார். திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த கூட்டணி வந்து முதல்ல நாங்கள் 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று கூறினார்கள். அதன் பின்னர் அந்த 200 என்ற முழக்கம் குறைந்திருக்கிறது. இதனால் இந்த அதிமுக பாஜக கூட்டணி வலிமை அடைந்திருப்பதால் இந்த முழக்கம் குறைந்து இப்பொழுதைக்கு மீண்டும் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி என்ற திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியினிடையே அந்த பேச்சு, பிரச்சாரம் மற்றும் பொது இடங்களில் பேட்டி கொடுக்கறதுல அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி தெரியுது சார். 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று சொன்னால் அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் விவாதத்தை ஆரம்பிக்கிற பொழுது 200 200 200 சொல்லிட்டா இருக்க முடியும். தற்காலிகமான 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்பது ஒரு குறியீடு, அவ்வளவுதான். மிக அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவோம் என்பதற்கான ஒரு குறியீடு. நிச்சயமாக அந்த இலக்கை நாங்கள் அடைவோம், வெற்றி பெறுவோம். நன்றி சார். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு ஆளுமையோடு அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.